நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு லேர்னிங் அபவுட். இந்த வீடியோவில் வங்கி பணியாளர் தேர்வாணையம், அதாவது IBPS, அவங்க நடத்தக்கூடிய ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸ் எக்ஸாமினேஷன், அதில் உள்ள ப்ரிலிமினரி ரவுண்ட், அதில் உள்ள குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஷின்ஸை நான் சால்வ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் நம்ம பார்த்துடலாம். இந்த டெஸ்ட்டில் மொத்தம் 100 கேள்விகள் இருக்குது. அதில் 30 கேள்வி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை டெஸ்ட் பண்ணக்கூடிய கேள்விகள் 30 கேள்விகள். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் 35 கொஷின்ஸ், ரீசனிங் எபிலிட்டி 35 கொஷின்ஸ். இதில் 2019 நடந்த இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பேப்பரில் கேட்கப்பட்ட குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 35 கொஷின்ஸை இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ண போகிறேன். ரீசனிங் எபிலிட்டி வீடியோ உடைய லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே நீங்கள் பார்க்கலாம். இந்த 100 கேள்விக்கு இவங்க மொத்தம் கொடுக்கறதே 60 நிமிஷம் தான், அதாவது 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. அதுவும் செக்ஷனல் டைம் லிமிட் இருக்குது. அப்போ இந்த 20 நிமிஷத்தில் இந்த 35 கேள்வியை சால்வ் பண்ண முடியுமா? நிச்சயமாக சால்வ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் முக்கியமாக இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. For every wrong answer, there is a negative mark of 0.25, -1/4 அல்லது 0.25 அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது போன வருஷ பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த 35 கேள்விகள் எந்தெந்த தலைப்பிலிருந்து வந்திருக்குன்னா, 6 கேள்விகள் நம்பர் சீரீஸ் கேள்விகள், டேட்டா இன்டர்பிரேஷன் மொத்தமாக 16 கேள்விகள், 3 கேஸ்லெட்ஸில் மொத்தமாக 16 கேள்விகள் கேட்டிருக்காங்க. குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் அப்படிங்கிற வகையில் 6 கேள்விகள், பர்சன்டேஜில் ஒரு கேள்வி, ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் 3 கேள்வி, டைம் அண்ட் ஒர்க்கில் 2 கேள்வி, ப்ராபிலிட்டியில் 1 கேள்வி, மொத்தம் 35 கேள்வி போன தடவை பேப்பரில். இப்போது நம்ம கொஷின்ஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்பர் சீரீஸ். இப்போது நம்பர் சீரீஸை பொறுத்த வரைக்கும் 2 வகையான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று பொதுவான வித்தியாசம், காமன் டிஃபரன்ஸை பேஸ் பண்ண கேள்விகள், அது ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் உள்ள காமன் டிஃபரன்ஸை பேஸ் பண்ண கேள்விகள், அல்லது ஏதாவது வேற ஏதாவது அதர் லாஜிக்ஸ் பேஸ் பண்ண கேள்விகள். இப்போ காமன் டிஃபரன்ஸ்னு நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதை எடுத்துக்குவோம். 1 2 3 4 5 6. இப்போ இந்த சீரீஸ் எடுத்துட்டோம்னா இது ஒரு காமன் டிஃபரன்ஸ். இது ஒரு நேச்சுரல் நம்பர் சீரீஸ்ன்னு சொல்லலாம். இது ஒரு அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஷனில் இருக்கக்கூடிய சீரீஸ்ன்னு சொல்லலாம். இதில் காமன் டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈச் டேர்ம் 1. ஸோ இது ஒரு காமன் டிஃபரன்ஸ். இப்போ இதுவும் காமன் டிஃபரன்ஸ் பேஸ்ட் சீரீஸ். இப்போ இன்னொரு சீரீஸ் எடுத்துக்குவோம். இப்போ 1 4 9 16 25 36 49. இப்போ இந்த சீரீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இது காமன் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ண சீரீஸா, இதையும் காமன் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ண சீரீஸ்ன்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 3 5 7 9 11 13 இது காமன் டிஃபரன்ஸ் இல்லைங்களா? இப்போ அடுத்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 2 2 2. இப்போது இதை லெவல் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லெவல் 2ல் காமன் டிஃபரன்ஸ். சரிங்களா? இதே நீங்கள் கியூபிக் எக்ஸ்பிரஷன் அந்த ஒரு சீரீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா லெவல் 3ல் காமன் டிஃபரன்ஸ் வரும். ஸோ இதுவும் காமன் டிஃபரன்ஸ் பேஸ்ட் கேள்விகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை தவிர பார்த்தோம்னா இப்போ என்னென்ன லாஜிக், இப்போ இந்த அதர் லாஜிக்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இந்த அதர் லாஜிக் கேள்விகள் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ n கியூப் சீரீஸு, n ஸ்கொயர் சீரீஸு, இல்லை n கியூப் +or-1, n ஸ்கொயர் +or-1, இல்லை ப்ரைம் நம்பர் சீரீஸு, இல்லை டிஃப்ரென்ஸ் ப்ரைம் நம்பர் பேஸ் பண்ண சீரீஸு, இல்லாட்டி மல்டிப்ளை பை n. ஓகே, அதாவது மல்டிப்ளை பை 2 இருக்கலாம், மல்டிப்ளை பை 3, மல்டிப்ளை பை 2 - 1, மல்டிப்ளை பை 3 - 1, இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கலாம். ஸோ பொதுவாகவே நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல காமன் டிஃபரன்ஸை செக் பண்ணணும். அது காமன் டிஃபரன்ஸில் அந்த லாஜிக்கை நம்ம டிரைவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது வேறு ஏதாவது ஃபீச்சர்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி n ஸ்கொயர் n கியூப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பொதுவாக பார்க்க ஆரம்பிச்சாலும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 நம்பர் 6 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அது அந்த மொத்த 6 நம்பருமே ஒரே லாஜிக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்டர்னேட் நம்பர்ஸ் வேறு வேறு லாஜிக்லையும் இருக்கலாம். ஸோ அதுவும் ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ இதில் ஒரு 6 கேள்விகள் போன தடவை கேட்டிருக்காங்க. இப்போ அந்த கேள்விகளை நம்ம பார்க்கலாம். இப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 48 63. ஸோ +15, 63 52 -11, இது 52 + 67 +15. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இந்த நம்பர் மிஸ்ஸிங்கு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 71 இருக்குது. இப்போது
ஒரு கெஸ் இது வந்து +15 -11 +15 வரனால இங்கே நான் -11 போட்டு பார்க்குறேன். இப்போ -11 போட்டால் இது வந்து 56 வரணும். சரிங்களா? அப்போ இந்த மிஸ்ஸிங் நம்பர் 56 அதுக்கப்புறம் என்ன வரணும்? +15 வரணும். +15 போட்டால் 71 வருது. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சராக இருக்கணும். ஸோ 56 ஆன்சர் சாய்ஸில் நான் செக் பண்ணுறேன். ஸோ 56 தான் ஆன்சர். ஸோ +15 -11 +15 -11 இப்படி போகுது. சரிங்களா? இப்போது இது நம்ம இன்னொரு லாஜிக்கும் சொல்லலாம். இன்னொரு லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ 56 ஆன்சர் வந்துருச்சு, எனக்கு கன்ஃபார்மாக வந்து எனக்கு தெரியும். இப்போ இன்னொரு லாஜிக் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ 48 + 4 52, 63 + 4 67, 63 + 4 67, 67 + 4 71. அப்போ இங்கே 48 + 4 52ங்களா? 52 + 4 56. ஸோ ஆல்டர்னேட் டேர்ம்ஸ் வந்து +4 வருது. நம்ம இப்படியும் சொல்லலாம். ஸோ அகெயின் எனிஹவ் ஆன்சர் வந்து அதே வந்து 56. அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். ஸோ ஆன்சர் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 56. அடுத்த கேள்வி, இப்போ இங்கே 17, 29, 53, 101, 197 இப்படி வருது. இப்போ நீங்கள் இந்த நம்பர்ஸை க்ளோஸாக கவனிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்குது. எக்ஸாக்டாக 2 மடங்கு கிடையாது, கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்குது. அப்போது இது 17 × 2 -5, அது வந்து 29. 29 × 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா 58. 58 -5 53. இப்போது 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 106 -5 101. 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 202 -5 197. அப்போது 197 × 2 வந்து 394. சரிங்களா? -5 389. அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் இ. ஸோ மல்டிப்ளை பை 2 -5, 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 5 வந்து சப்ராக்ட் பண்ணணும். அதுதான் வந்து இதில் உள்ள லாஜிக். அடுத்தடுத்த டேர்ம் அப்படி தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ 389. மூன்றாவது கேள்வி, 15, 24, 52, 111 இப்படி வருது. சரி, நம்ம காமன் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். இங்கே வந்து 9 வருது, இங்கே 28 வருது, இங்கே 65 வருது, இங்கே வந்து நமக்கு தெரியல. சரிங்களா? இப்போ 9ங்கிறத வந்து ஓகே, 9, 28, 65 அப்படிங்கும்போது இப்போது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு 19, இங்கே வந்து ஒரு 37 இதெல்லாம் வருது. சரிங்களா? இப்போ 9 வந்து நம்ம 3 ஸ்கொயர்னு பார்க்கலாம். ஓகே, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் நம்பர்லாம் இல்லை. ஆனால் 28ம் 65ம் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன ஐடியா தோணுது அப்படின்னா, இப்போ 28 வந்து நம்ம இதை வந்து 3³ + 1 அப்படின்னு எழுதலாம். அதாவது 3³ 27 + 1. 65 வந்து 4³ + 1. அப்போ இந்த 9 வந்து நம்ம 2³ + 1 எழுதலாம். ஸோ இது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி தெரியுது இல்லைங்களா? ஒரு லாஜிக் கிடைக்குது. n³ + 1 அப்படின்னு கிடைக்குது டிஃப்ரென்ஸு. இப்போ இது 4³ + 1னா அடுத்தது வந்து 5³ + 1 வரணும். 125 + 1 126. அப்போது 117, 126, 243. இப்போது 243 வந்து ஆன்சர் சாய்ஸில் இருக்கா? இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போது இதோட நம்ம நிறுத்திட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு இந்த ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 243. இப்போ அடுத்து என்ன வரணும்? 6³ + 1. 6³ 6³ வந்து 216 + 1 217. ஸோ 243 + 217 அது வந்து 416. 243 + 217 அது வந்து 460. அதுதான். ஸோ தட் நீங்கள் ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு 35 கேள்விகள் 20 நிமிஷத்தில் சால்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இருக்காது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த லாஜிக்கு சீக்வன்ஸ் டெரைவ் பண்ணோன்னு ஆன்சர் 243 அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 4வது கேள்வி, 16, 21, 31, 45, 62 இப்படி போகுது. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து 5, 10, 14, 17 இல்லைங்களா? இங்கே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 5. அடுத்த லெவலில் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 5, 4, 3. அப்போ இங்கே ஒன்றுனா குறைஞ்சிட்டே வருதுங்களா? அப்போ அடுத்து வந்து 2 வரணும். அப்போ 17, 2, 19. அப்போது 62, 19,
81. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது இங்கே டிஃபரன்ஸ் வந்து 5, 10, 14, 17ன்னு வருது. அடுத்த லெவலில் பார்த்தோன்னா 5, 4, 3, 2 அப்படி குறைஞ்சிட்டே போகுது லெவல் 2ல். ஸோ அப்போ 17, 2, 19 அதுதான் வந்து அடுத்த டிஃபரன்ஸு. அப்போ 62, 19, 81 அதுதான் வந்து இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய அடுத்த டேர்ம் வந்து 81. 5வது கேள்வி. இப்போது 6, 11 கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்குது. ஆனால் 2 மடங்கு குறைவாக இருக்குது. 11, 27 பார்த்திங்கன்னா 2 மடங்கு அதிகமாக இருக்குது. 27, 86 கிட்டத்தட்ட 3 மடங்குக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி போகுது இல்லைங்களா? ஸோ இது எப்படி கொண்டு வரலாம்னா, இப்போ இது என்ன ரிலேஷன் வருது? இது வந்து இன்டூ 3 + 5 வருது. இப்போ இங்கே என்ன வருது? இன்டூ 2, 11 × 2 22 + 5 வருது. சரிங்களா? அப்போ இது பார்ப்போம். இது வந்து 6 × 1 + 5 அப்படி எழுதலாம் இல்லைங்களா? அப்போது அடுத்து நம்ம எப்படி எழுதலாம்னா 86 × 4 + 5. அப்போது 344 + 5 349. இதுதான் ஆன்சர். சரிங்களா? மார்க் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். மறுபடியும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது நீங்கள் ஃபர்தராக வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 349 × 5 அது வந்து 1745 + 5 1750. ஸோ ஆன்சர் வந்து சரியான பதில். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ multiply by 1 + 5, multiply by 2 + 5, multiply by 3 + 5, multiply by 4 + 5 இது மாதிரி போகுது. இதுதான் வந்து இந்த சீரீஸோட லாஜிக். அடுத்தது 6வது கேள்வி. 5, 14, 78, 103 மொத்தம். ஓகே, இங்கே வந்து வித்தியாசம் எவ்வளவு? 9, இங்கே 64, இங்கே 25, இங்கே 216. இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. 9 வந்து நீங்கள் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 64 4 கியூப்னு எழுதலாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் இது 8 ஸ்கொயர்னு எழுதலாம். பட் நீங்கள் இந்த சீக்வன்ஸை பார்த்தா புரிஞ்சுக்குவீங்க. 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். 216 6 கியூப்னு எழுதலாம். அப்போது இங்கே என்ன வருது? 3 4 5 6, அடுத்தது 7 வருது. சரிங்களா? ஆல்டர்னேட் இதில் ஸ்கொயர் வருது. ஸோ ஸ்கொயர் கியூப் வருது. அப்போ அடுத்தது ஸ்கொயர் வரணும். அப்போ 7 ஸ்கொயர் எவ்வளவு? 49. அப்போது 319 கூட 49 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ 368. அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆன்சர் வந்து 368. ஸோ 3 ஸ்கொயர் 4 கியூப் 5 ஸ்கொயர் 6 கியூப் 7 ஸ்கொயர் 8 கியூப் அப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து இது உங்கள் காமன் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ண கேள்வி. ஸோ 6 சிம்பிளான நம்பர் சீரீஸ் கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்தது ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேள்வி. இப்போ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஸ்டோர்ஸ் இருக்குது, 2 கடை இருக்குது. 2 கடையுடைய பில்லோ சேல்ஸ். சரிங்களா? ஸோ தலகாணி விற்கிறாங்க. அதோட 5 மாதம் சேல்ஸ் டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் ஏ வந்து ப்ளூ கலர்லேயும் ஸ்டோர் பியை வந்து ரெட் கலர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம கேள்விகள் வந்து பதில் சொல்லணும். அது என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஒவ்வொரு கேள்விகளாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி என்னென்னா, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் பில்லோஸ் sold by store A in June and July together, store B in May and June together. இப்போ எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கே வந்து ப்ளீஸ் பாஸ் த வீடியோவை நிப்பாட்டி நீங்கள் இந்த டேட்டாவை பாருங்கள், கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லிங்க. இப்போ இந்த டேட்டா இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு பார் கிராஃப். இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நியூமரிக்கல் டேட்டா அது வந்து ஒரு பை சார்ட் ஃபார்மெட்லேயோ பார் கிராஃப் ஃபார்மெட்லேயோ ஒரு டேபிள் ஃபார்மெட்லேயோ இல்லை ஈவன் சம்டைம்ஸ் பேராகிராஃப் ஃபார்மெட்லேயோ கூட இந்த டேட்டாவை கொடுக்கலாம். அந்த டேட்டாவை அடிப்படையில் உள்ள கேள்விகள் சால்வ் பண்ணணும். பெரும்பாலும் வந்து உங்களுக்கு பெர்சன்டேஜ் இல்லை ஆவரேஜ் பேஸ்டு கேள்விகள் தான் இருக்கும். அதுலேயும் பெர்சன்டேஜில் குறிப்பாக வந்து பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இல்லை பெர்சன்டேஜ் சேஞ்ச் இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அந்த மாதிரி கேள்விகள் நம்ம பார்க்க தான் போகிறோம். இப்போ இந்த டேட்டாவை எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கிராஃப் ஃபார்மெட்டில் அப்படியே வச்சுக்கிறத விட ஒரு டேபிள் ஃபார்மெட்டில் இருந்தால் ஒரு வேளை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த கொடுத்துருக்க டேட்டாவை வந்து நான் டேபிள் ஃபார்மெட்டுக்கு வந்து மாற்ற போகிறேன். இப்போ கேள்வி வந்து முதல் கேள்வி வந்து ஸ்டோர் ஏ ஜூன் ஜூலையும் ஸ்டோர் பி மே ஜூனையும் கம்பேர் பண்ணுறாங்க, ரேஷியோ எடுக்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவை வந்து கொடுத்துருக்க கிராஃபை வந்து நான் வந்து டேபிள் ஃபார்மெட்டில் இப்படி மாற்றிக்க போகிறேன். இப்போ எனக்கு என்ன வேணும், ஸ்டோர் ஏ உடைய ஜூன் ஜூலை 360 280 அது வந்து 640. அப்புறம் ஸ்டோர் பியோட மே ஜூன் 270 170 மொத்தம் 440. அப்போது எனக்கு என்ன ரேஷியோ வேணும், 640/440 அது வந்து 16/11. ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் இ 16:11. இதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில்.
இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். If the total number of pillows sold by stores A and B together in August is 230 more than that sold in May, then what is the total number of pillows sold by A and B? அதாவது மே மாத டேட்டா நம்மகிட்ட இருக்குது, கிராஃபில் இருக்குது. ஆகஸ்ட் டேட்டா இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, மே மாதம் எவ்வளவு 2 கடையிலையும் சேர்த்து எவ்வளோ தலகாணிகள் விற்றுதோ அதை விட 230 தலகாணிகள் அதிகமாக விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. 230 பில்லோஸ் வந்து அதிகமாக வந்து ஆகஸ்ட்டில் விற்றுருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியணும்னா மே மாதத்தோடைய டோட்டல் நம்பர் நமக்கு தெரியணும். சரிங்களா, மறுபடியும் நம்ம டேபிளில் பார்ப்போம். மே மாதத்தோடைய டோட்டல் நம்பர் என்ன, 190 + 270 460 ப்ளஸ் 230 பில்லோ அதிகமாக விற்றுருக்கு. அப்போது 690. அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். ரொம்ப எளிமையான கேள்வி. ஸோ மே மாதம் மொத்தம் 2 கடையிலையும் சேர்த்து 460 பில்லோஸ் விற்றுருக்காங்க. ஆகஸ்ட்டு 230, இன்னும் 230 அதிகமாக விற்றுருக்காங்க. ஸோ 460 + 230 690. அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். இப்போ அடுத்த கேள்வி, ஸ்டோர் ஏல பிப்ரவரிக்கும் மார்ச்சுக்கும் உள்ள ரேஷியோ வந்து 11:7 கொடுத்துருக்காங்க. அதாவது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நம்மகிட்ட மார்ச்லேருந்து தான் டேட்டா இருக்குது. ஸோ மார்ச் டேட்டாவை வச்சு இந்த ரேஷியோவை வச்சு நம்ம பிப்ரவரி நம்பரை எடுத்துக்கணும். சரிங்களா, அதே மாதிரி ஸ்டோர் பிக்கு வரும்போது பிப்ரவரியும் ஏப்ரல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஏப்ரல் டேட்டா இருக்குது, பிப்ரவரி வந்து நம்ம ரேஷியோ வச்சு எடுத்துக்கணும். ஸோ மறுபடியும் நம்ம டேபிளுக்கு போனோம் அப்படின்னா மார்ச் வந்து 280. சரிங்களா, அதாவது ஸ்டோர் ஏ எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரியும் மார்ச்சும் 11:7 ரேஷியோ. ஸ்டோர் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிப்ரவரியும் ஏப்ரலும் 9:13 ரேஷியோ. சரிங்களா, இப்போ மார்ச் மாதம் வந்து எவ்வளவு, 280. அப்போது 7 பங்கு வந்து 280னா 1 பங்கு 40. சரிங்களா, அப்போ 11 பங்கு வந்து 440. ஸோ 7 பார்ட்ஸ் வந்து 280. அப்போ 1 பார்ட் 40. அப்போ 11 பார்ட்டுங்கிறது 440. இந்த கேல்குலேஷனை நீங்கள் டைரெக்டாக போட்டுடணும். அப்போ தான் வந்து இந்த டைமுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி ஏப்ரல் வந்தோன்னா ஸ்டோர் பியோட ஏப்ரல் 390. இந்த 390 இங்கே எழுதிக்கிறீங்க. 13 பார்ட்ஸ் வந்து 390 அப்படின்னா ஒரு பார்ட் 30. சரிங்களா, 13 பார்ட்ஸ் 390னா ஒரு பார்ட் 30. அப்போது 9 பார்ட் வந்து 270. 9 பார்ட் வந்து 270. சரிங்களா, இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் பிப்ரவரி சேல்ஸ் ஏவும் பியும். ஏவோட சேல்ஸ் எவ்வளவு, 440. ஸோ பிப்ரவரி நம்ம இங்கே எழுதணும்னா ஏவோட சேல்ஸ் வந்து 440, பியோட சேல்ஸ் வந்து 270. ரெண்டும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 170. தட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஸோ கொடுத்துருக்க டேட்டாவை மார்ச் அண்ட் ஏப்ரல் ஸ்டோர் ஏ ஸ்டோர் பியை டேபிள்லேருந்து எடுத்துக்கிறோம். ரேஷியோ கொடுத்துருக்கிறத வச்சு பிப்ரவரி டேட்டாவை எடுத்துக்கிறோம். அந்த பிப்ரவரி டேட்டா நமக்கு என்ன கிடைக்குது, ஸ்டோர் ஏ 440 ஸ்டோர் பி 270 கிடைக்குது. ஸோ 440 - 270 170 தான் ஆன்சர். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து பேப்பரில் எதுவும் எழுதாமையே வந்து ஆன்சரை கொண்டு வர முடியும். அந்த மாதிரி பேப்பரில் ஒரு ரஃப் ஒர்க் வந்து எழுத அவாய்ட் பண்ணால் தான் நம்ம இன்னும் குயிக்காக வந்து ஆன்சர்ஸை கொண்டு வர முடியும். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸோ வாட் இஸ் அ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், அதாவது ஸ்டோர் ஏ ஏப்ரல்லேருந்து ஜூனுக்கு என்ன இன்க்ரீஸ்னு கேட்டிருக்காங்க. ஸ்டோர் ஏ வந்து ஏப்ரலில் வந்து 220, ஜூன் வந்து 360. அப்போது இந்த பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் அது ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. பட் ஃபார்முலாவாக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதாவது நியூ வேல்யூ மைனஸ் ஒரிஜினல் வேல்யூ அப்பான் ஒரிஜினல் வேல்யூ இன்டூ 100. இல்லை நீங்கள் கரண்ட் நியூ நெக்ஸ்ட் இயர் மைனஸ் கரண்ட் இயர் அப்பான் கரண்ட் இயர் இன்டூ 100. நீங்கள் எப்படி வேணாலும் வந்து கொண்டு வரலாம். இல்லை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். 360 220 இதுதான் வித்தியாசம். அப்பான் இதை வச்சு கம்பேர் பண்ணுறீங்க. ஏப்ரல்லேருந்து ஜூன் எவ்வளோ தான் கம்பேர் பண்ணுறீங்க. ஸோ ஏப்ரல் தான் உங்களுடைய பேஸ். பர்சன்டேஜில் கேள்வி கேட்டிருக்கிறனால மல்டிப்ளை பை 100. அப்போது 140/220 இன்டூ 100. இப்போது இது 7, இது 11. அப்போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன, 700/11. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நேரடியான கேள்வி. சரிங்களா, ஸோ இந்த பர்சன்டேஜ் சேஞ்சுங்கிறது ரொம்ப பாப்புலரான கேள்வி. நான் முன்னாடியே டேட்டா இன்டர்பிரேஷன் இன்ட்ரடக்ஷனில் சொன்னேன். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பில்லோஸ் சோல்டு பை ஸ்டோர் பி இன் மார்ச் ஏப்ரல் ஜூன். மார்ச் வந்து 310, ஏப்ரல் 390, மொத்தம்
700, ஜூன் வந்து 110, மொத்தம் 870. ஸோ 310 ப்ளஸ் 390 ப்ளஸ் 170, 870. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ், சராசரி கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் பை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் 290. இதுதான் வந்து சராசரி. ஆன்சர் ஆப்ஷன் இ. சரிங்களா? அடுத்தது ஓகே. If the total number of pillows sold by store A and B together in December is 15% less than July, அதாவது ஜூலை சேல்ஸ் வந்து மன்னிக்கணும், டிசம்பர் சேல்ஸ் வந்து ஜூலை சேல்ஸை விட 15% கம்மி. அதாவது இப்போ அதில் 100 பில்லோ விற்றுருக்குன்னா ஜூலையில் வந்து 100 பில்லோ விற்றுருக்குன்னா டிசம்பரில் 85 பில்லோ தான் விற்றுருக்கு. சரிங்களா? 15% கம்மியாக இருக்குது. அப்போது டிசம்பரில் எவ்வளோ விற்றுருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன டேட்டா வேணும்? நமக்கு வந்து ஜூலை டேட்டா வேணும். இப்போ ஜூலையில் 2 ஸ்டோரும் சேர்த்து எவ்வளோ விற்றுருக்காங்க? 280 ப்ளஸ் 240, 520. சரிங்களா? இப்போ 15% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம 85% தான் விற்றுருக்கு. ஸோ 85% ஆஃப் 520. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்சர். 15% கம்மியாக விற்றுருக்குன்னா அப்போ எவ்வளோ விற்றுதோ அதில் 85% தான் இப்போ விற்றுருக்கு. அப்போது 85/100 இன்ட்டு 520. ஸோ இது 0 போயிடும். இது வந்து 17, இது 2, இது 26, 17 × 26, 442. சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா? இப்போ நீங்கள் கேல்குலேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நம்பிக்கை, உங்கள் கேல்குலேஷனில் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இன்ஃபேக்ட் இந்த 17 × 26 நீங்கள் எக்ஸாக்டாக கேல்குலேட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 6 7 மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் டிஜிட் வந்து 2ல் தான் முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் சாய்ஸ் தான் 2ல் இருக்குது. ஸோ அந்த 17 × 26 எக்ஸாக்ட் நம்பரை நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் கூட நீங்கள் ஆன்சர் சாய்ஸ் நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிடலாம். ப்ரொவைடட் நீங்கள் மற்ற கால்குலேஷன் இந்த 85%, 520 இதெல்லாம் வந்து இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி வந்து தைரியமாக வந்து யூனிட் டிஜிட் வச்சு நீங்கள் ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12 442. இப்போது அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி வந்து மிக்சர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்வி. ஸோ ஒரு ஷாப்கீப்பர் என்ன பண்ணுறாரு? 2 வெரைட்டி மிக்ஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து ஒரு ஐட்டமோட விலை வந்து 24 ரூபா, இன்னொரு ஐட்டத்தோட விலை நமக்கு தெரியல. 2:3 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறாரு. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து 20% ப்ராஃபிட்டுக்கு 29.88 விற்கிறாரு. சரிங்களா? நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், 2 ஐட்டத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? செல்லிங் ப்ரைஸுங்கிறது, ப்ராஃபிட்டுங்கிறது வந்து அது வந்து வேறு, நம்ம அடிஷ்னலாக ஒரு அமௌண்ட் வச்சு விற்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த செல்லிங் ப்ரைஸை நம்ம காஸ்ட் ப்ரைஸாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். செல்லிங் ப்ரைஸுங்கிறது என்ன? 20% ப்ராஃபிட் ஓவர் தி காஸ்ட் ப்ரைஸ். அதுதான் வந்து 29.88. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 24.9. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். சரிங்களா? இது ஒரு ஸ்டெப். இதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் சிம்பிளாக வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு வெரைட்டி வந்து 24 கிலோ, அது 2 பார்ட் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் வெரைட்டி 2 வந்து 3 பார்ட் யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக வந்து 2 + 3 பார்ட்ஸ். நவ் தட் இஸ் ஈக்குவல் டு 24.9. இப்படி போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ வெரைட்டி 2ஓட ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? சால்வ் பண்ணலாம். இன்னொரு ஆல்டர்னேட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது அலிகேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். அலிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்டர்னேட் மெத்தட். இதுக்கு அலிகேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நமக்கு 2 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏபின்னு 2 ஐட்டம் வச்சுருக்கீங்க. ஏவோட காஸ்ட் ஸ்மால் ஏ, பியோட காஸ்ட் ஸ்மால் பின்னு வச்சுக்குவோம். இப்போது இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணால் வரக்கூடிய காஸ்ட், இது மிக்சரோட காஸ்ட் எம். இப்போது எம்முக்கும் பிக்குள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் இங்கே எடுத்துக்கோங்க. பி - எம் இங்கே எழுதுங்க. இந்த பக்கம் எம்முக்கும் ஏ, அதாவது மீன் வேல்யூ, இந்த சராசரிக்கும் ஏக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே எழுதுங்க. இப்போது இந்த ஏவும் பியும் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இட் இஸ் கிவன் பை பி - எம் பை எம் - ஏ. பி - எம் பை எம் - ஏ. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து இதுக்குண்டான ப்ரொசீஜர். இப்போ இந்த அலிகேஷன் மெத்தட் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெத்தட். அதனால தான் இந்த மெத்தடை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இப்போது இப்போ இதில் இந்த கொஷனுக்கு வந்து நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஐட்டம் 1ஓட காஸ்ட்டு, ஐட்டம் 1ஓட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24 ரூபா.
ஐட்டம் 2ஓட காஸ்ட்டு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். வெரைட்டி 2 நமக்கு தெரியல. மிக்சரோட காஸ்ட் 2 மிக்ஸ் பண்ண வரக்கூடிய காஸ்ட் 24.9. சரிங்களா? இப்போது இது 2 மடங்கு, இது வந்து 3 மடங்கு. சரிங்களா? இப்போது இது 2 உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 24க்கும் 24.9க்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 0.9. இப்போ 0.9ங்கிறது 3 மடங்கு அப்படின்னா அப்போது 2 மடங்கிறது என்ன? 0.6. 3 பார்ட்ஸ் வந்து 0.9 அப்படின்னா 0.6. அப்போது இங்கே என்ன பண்ணணும்? நம்ம இந்த V2வும் V2 மைனஸ் 24.9 தான் வந்து 0.6. அப்போ V2 எவ்வளவு? 24.9 ப்ளஸ் 0.6. அப்போது அது 25.5. அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மெத்தட் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதாமையே நீங்கள் மைண்ட் கால்குலேஷனில் கூட நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இதே நான் முன்னாடி சொன்ன ஈக்குவேஷன் மெத்தட்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அதை எழுதி தான் சால்வ் பண்ண முடியும். அதனால தான் கன்வென்ஷனல் மெத்தடில் உள்ள ப்ராப்ளம் எப்போவுமே என்னென்னு பார்த்தோம்னா, அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் எப்போவுமே எழுதி தான் சால்வ் பண்ண முடியும். அதே வந்து அன்கன்வென்ஷனல் மெத்தடில் ஷார்ட்கட் அப்படின்னா நீங்கள் எழுதாமே மைண்ட் கால்குலேஷனை நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 13 வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, 25.5. சரிங்களா? அடுத்த கேள்வி ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராபபிலிட்டி கேள்வி. இது 8 ப்ளூ 5 எல்லோ 7 ரெட் பால்ஸ் இருக்குது. எல்லோ அல்லது ரெட்டு கேட்டிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ இருக்குது? ப்ராபபிலிட்டிங்கிறது என்னங்க? டோட்டல் பாசிபிலிட்டி. டினாமினேட்டரில் வந்து டோட்டல் பாசிபிலிட்டி அண்ட் இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அ பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ், வாட் எவர் தட் இன்ஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இங்கே என்ன அப்படின்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன? 8, 5, 7 மொத்தம் 20. சரிங்களா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க? எய்தர் எல்லோ ஆர் ரெட். அப்போது எல்லோவில் 5 இருக்குது, அந்த 5ல் ஏதாவது ஒன்று வரலாம், இல்லை ரெட்டில் 7 இருக்குது, அந்த 7ல் ஏதாவது ஒன்று வரலாம். அப்போது 12/20. அப்போது இது வந்து 3/5. ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 14. கொஷின் நம்பர் 15. இது வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் கேள்வி, நெகட்டிவ் ஒர்க்கு உள்ள கேள்வி. 2 பைப் இருக்குது. ஒரு பைப் 60 மணி நேரத்தில் ஒரு டேங்கை ஃபில் பண்ணும், இன்னொரு பைப் 40 மணி நேரத்தில் ஃபில் பண்ணும். ஒரு எம்டி பண்ணுற, அதாவது ட்ரெயின் பண்ணக்கூடிய தண்ணியை வெளியேற்றக்கூடிய தண்ணியை வந்து இந்த முதல் 2 பைப்பு தண்ணியை உள்ளே ஏற்றக்கூடியது, இது வந்து வெளியேற்றக்கூடிய பைப்பு. அது வந்து 15 மணி நேரத்துலேயே வந்து வெளியேற்றிடும். இப்போ என்ன சொல்கிறாங்க? முதல்ல வந்து ஏபி ஃபில் பண்ணுற பைப்பை 12 மணி நேரம் திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபார் n நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பைப்ஸையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ 3மே சைமல்டேனியஸாக ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ ஓப்பன் ஆகும்போது எத்தனை மணி நேரத்தில் டேங்க் எம்டி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனை மணி நேரத்தில் டேங்க் எம்டி ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ரேட் ஆஃப் ஒர்க் மெத்தட் யூஸ் பண்ணும்போது இப்போ n ஹவர்ஸ் வந்து ஏவும் பியும் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு மட்டும் அஸ்யூம் பண்ணுங்க, 2 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா n ஹவர் ஒர்க் பண்ணி ஃபுல் ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து யூஸ்வலாக கால்குலேஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஒர்க். இந்த இடத்துல என்னென்னா நம்ம வந்து -1 கொண்டு வரணும், ஏன்னா இது வந்து நெகட்டிவ் ஒர்க். யூஸ்வலாக டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ 2 பைப் சேர்ந்து n ஹவர்ஸில் வந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம +1 கொண்டு வருவோம். இங்கே வந்து நெகட்டிவ் ஒர்க்குங்கிறனால -1 அப்படின்னு நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம கம்ப்ளீட் ஒர்க் அவுட்டை எழுதிடலாம். முதல்ல என்ன பண்ணுறாங்க? 12 ஹவர்ஸ் வந்து பைப் ஏ, அதாவது 1/60 ரேட் ஆஃப் ஒர்க்கு, அதாவது ஒரு 60 மணி நேரத்தில் வந்து பைப் ஏ வந்து டேங்கை ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் அந்த பைப் ஏ வந்து 1/60th ஆஃப் த ஒர்க்கை வந்து செய்யுது. அதுதான் அதோட அர்த்தம். அதே மாதிரி பைப் பி எடுத்துட்டோம்னா 40 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுதுன்னா ஒவ்வொரு மணி நேரமும் அது வந்து ரேட் ஆஃப் ஒர்க்னு சொல்லுவோம். இதை ஒவ்வொரு மணி நேரமும் 1/40th ஆஃப் தி ஒர்க்கை வந்து அது செய்யுது. சரிங்களா? ஸோ 12 × 1/60 + 1/40 ப்ளஸ் n நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், எவ்வளவு நேரம் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியாது. n நம்பர் ஆஃப் ஹவர்ஸ், இந்த 3 பைப்பும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. 1/60 + 1/40 minus 1/15. ஐம் சாரி, ஓகே, ஆமாம், கரெக்டு. ஓகே, ஸோ இதுதான் ஈக்குவேஷன். நவ் இந்த ஹோல் திங் இஸ் ஈக்குவல் டு -1, ஏன்னா நெகட்டிவ்
நெகட்டிவ் ஒர்க்கு. அப்போது இங்கே எல்சிஎம் வந்து 120 சரிங்களா. இது 2 + 3 இங்கே வந்து ஒரு 12 ப்ளஸ் n இன்ட்டு இங்கேயும் எல்சிஎம் வந்து 120 தான். இங்கேயும் 2 3 -8 ஹோல் திங் இஸ் ஈக்குவல் டு -1. இப்போது இது வந்து 5/120 இங்கே 12. ஸோ இது வந்து மொத்தமாக ½ ஆயிடுது. ப்ளஸ் இது வந்து -5/120. அப்போது அது வந்து -3/120. அப்போது இது வந்து n இன்ட்டு -1/40 ஆயிடுது. the whole thing is equal to -1. அப்போ என்ன ஆகுதுன்னா -n/40 is equal to இந்த ½ இந்த பக்கம் போச்சு அப்படின்னா இது -½ ஆயிடுது சரிங்களா. அப்போது n = 20. அப்போ 20 மணி நேரம் இந்த 3 பைப்பு சைமல்டேனியஸாக திறந்துருந்தது அப்படின்னா டேங்க் வந்து எம்டி ஆயிரும். ஸோ இந்த கேள்விக்கு உண்டான பதில் ஆன்சர் ஆப்ஷன் பி 20 hours. 16வது கேள்வி. 96 லிட்டர் ஒரு மிக்சர் இருக்குது. அது வந்து மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. அது வந்து அதில் 40% தான் வந்து தண்ணி இருக்குது. அதில் ஒரு பால்காரர் என்ன பண்ணுறாரு, 12 லிட்டரை வந்து மிக்சர் வித்துறாரு. அதுக்கப்புறம் 10 லிட்டர் பியூர் மில்க்கும் 15 லிட்டர் தண்ணியும் வந்து ஆட் பண்ணுறாரு. இப்போ வந்து ஒரு மிக்சர் நம்ம கையில் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த 12 லிட்டர் எடுத்துக்கப்புறம் 84 லிட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 லிட்டர் மில்க்கும் 15 லிட்டர் வாட்டர்னா மொத்தம் 25 லிட்டர் ஆட் பண்ணுறாரு. அப்புறம் 109 லிட்டர் இருக்கும். இந்த 109ல் வாட்டரோடைய பர்சன்டேஜ் எவ்வளோ, ப்ரொபோர்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இந்த கேள்வி. முதல்ல 96ல் 12 போயிடுது இல்லைங்களா, அப்போ 84 இருக்குது. இப்போ இந்த 84ல் சரிங்களா வாட்டர் வந்து 40%, ஓகே, மில்க் வந்து 60%. இப்போ இது நம்ம எவ்வளோ பார்த்தோம்னா 84ல் 40% அப்படிங்கிறது வந்து 8 4 16 8 33.6. மீதி 60% சரிங்களா. அதாவது மீதி 50.4 வந்து மில்க்கு. இப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த 33.6 அது கூட வந்து 15 லிட்டர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறாங்க. 15 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 48.6 ஆயிடுது சரிங்களா. அதே மாதிரி இந்த 50.4 வந்து 10 லிட்டரு வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. அது 60.4 ஆயிடுது. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா வாட்டருடைய ப்ரொபோர்ஷன் தான் வந்து கேட்குறாங்க. இது வந்து 48.6 ஹோல் டிவைடட் பை மொத்தம் வந்து இப்போ 109 லிட்டர் இருக்குது. ஏன்னா இப்போ 84 + 10 + 15 109. இது வந்து ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க இல்லைங்களா. இப்போது இது வந்து அப்ராக்சிமேட் தான் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த 48.6ங்கிறது வந்து பை 109 அப்படிங்கிறது 109 வந்து ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அது கால்குலேஷன் வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை 110ன்னு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தோம்னா ஒரு 45 தான் வந்து உங்களுக்கு நியரஸ்ட் ஆன்சர் சரிங்களா. நீங்கள் 486/11 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உத்தேசமாக சொல்லணுன்னா 44 சம்திங் வரும் சரிங்களா. நீங்கள் இது வந்து நியரஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 44 இங்கே இல்லை. ஸோ அடுத்த நம்பர் 45 நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ ஏன்னா இந்த மாதிரி டைமில் கொஷனில் வந்து நீங்கள் எக்ஸாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். அவங்க கேள்வியிலே அப்ராக்சிமேட்னு கேட்டிருக்காங்க. இல்லாட்டியுமே ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வைடு கேப் இருக்குன்னா நீங்கள் வந்து அவங்க கேள்வியில் சொல்லாட்டியுமே நீங்கள் அப்ராக்சிமேட் நம்பருக்கு போய்க்கலாம் சரிங்களா. இப்போது அடுத்து இந்த கேள்விக்கு உண்டான பதில் 45. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்போ இங்கே வந்து என்னென்னா இது வந்து அடுத்த செட் ஆஃப் கேள்விகள் வந்து குவான்டிடேட்டிவ் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகள். அதாவது இப்போது 2 ஈக்குவேஷன் இருக்குது இல்லைங்களா. இப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் இருக்குது. மொதல் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஒய்யோட வேல்யூவும் கிடைக்கும். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் கம்பேர் பண்ணோம்னா எக்ஸ் வந்து ஒய்யை விட பெரிய வேல்யூவா, இல்லை எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்ன வேல்யூவா, இல்லை எக்ஸ் வந்து greater than or equal to ஒய்யா, இல்லை எக்ஸ் வந்து less than or equal to ஒய்யா, இல்லை எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா, இல்லை எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதா, இதை பொறுத்து நம்ம ஆன்சர் சாய்ஸை மார்க் பண்ணணும்.
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ எல்லாமே வந்து இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நீங்கள் வந்து இதர் b² - 4ac இப்போ இந்த ரூட் ஆஃப் b² - 4ac/2a அந்த மாதிரி நீங்கள் ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் அப்படியும் கண்டுபிடிக்கலாம், இல்லாட்டி ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ஈக்குவேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெட்டரான மெத்தட் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த 23x வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சரிங்களா? 9x + 14x. அப்போ 9 × 14 எவ்வளோங்க? 126. y 126, 42 × 3 வந்து பார்த்தீங்கன்னா 126 தான். ஸோ இப்படி நான் ஈக்குவேஷனை பிரித்தேன் அப்படின்னா இப்போ 3x நான் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே x + 3, இங்கே வந்து 14 காமனாக எடுத்துக்கிறேன், இங்கேயும் x + 3 வருது. அப்போது எனக்கு என்ன ஈக்குவேஷன் வருது? x + 3 × 3x + 14 = 0 வருது. சரிங்களா? அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன வருது? எக்ஸோட வேல்யூ -3 அல்லது -14/3. எனக்கு இந்த ரெண்டு இது வருது. இப்போது இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y² - 23y - 19y + 437 இப்படி நான் இதை பிரிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து y - 19 × y - 23 = 0. அப்போது y வந்து 23 அல்லது y வந்து 19. இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? எக்ஸோட வேல்யூ நெகட்டிவ் தான் இருக்குது, -3 -14/3. ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நிச்சயமாக எக்ஸ் வந்து <y. ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ் வந்து <y. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். ஆன்சர் ஆப்ஷன் பி தான். எக்ஸ் வந்து <y. பிகாஸ் எக்ஸ் வந்து இங்கே ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூ, அதே ஒய் வந்து ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இதுதான் இதுக்கு கேள்விக்குண்டான பதில். இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி அதே மாதிரியான ஒரு கேள்வி. இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம x² இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு 15 எடுத்துக்கலாம் இல்லைங்களா? 15 + 15 - 9 அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. அப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து x + 15 × x - 9 = 0ன்னு வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ 9 எடுத்துக்கலாம், இல்லாட்டி எக்ஸோட வேல்யூ -15. சரிங்களா? இப்போ y அடுத்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y² + 18y - 8y ப்ளஸ் மன்னிக்கணும் மைனஸ் தானே -144 = 0 அப்படி வருது. இப்போ இங்கே நமக்கு என்ன வருது? y + 18 × y - 8 = 0. அப்போது ஒய்யோட வேல்யூ 8 இருக்கலாம், இல்லை -18 இருக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இப்போ ஒய்யோட வேல்யூ 8 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ -15 இருக்கலாம். அப்போ என்ன ஆகுது? எக்ஸோட வேல்யூ குறைவு. அதே ஒய்யோட வேல்யூ 8, எக்ஸோட வேல்யூ 9னா எக்ஸோட வேல்யூ அதிகம். ஸோ இந்த கம்பேரிசனே வந்து கஷ்டமாக ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு கம்பேர். ஏன்னா ஒரு இடத்துல எக்ஸ் அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல எக்ஸ் குறைவாக இருக்குது, இன்னொரு இடத்துல ஒய் அதிகமாக இருக்குது, ஒயில் ஒய் குறைவாக இருக்குது. ஸோ நம்ம இதை ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி சொல்லிட முடியாது. அதனால் இங்கே வந்து நோ ரிலேஷன் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட். அதுதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் இ. சரிங்களா? அடுத்த கேள்வி. இப்போது x² வந்து 144 அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருது? +or -12 வரும். சரிங்களா? எப்பவுமே இந்த ஸ்கொயர் வரும்போது நீங்கள் இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். +or -12 வரலாம். இப்போ y³ = 178னா அது ஒரே வேல்யூ தான் பாசிபிள். இப்போ 178ங்கிறது 12³ ஸோ ஒய்ங்கிறது வந்து 12 தான். சரிங்களா? ஸோ எக்ஸோட வேல்யூ +12னா ஒய்யோட வேல்யூ +12, எக்ஸோட வேல்யூ -12னாலும் ஒய்யோட வேல்யூ +12. அப்போது இங்கே என்ன ரிலேஷன் அப்படின்னா எக்ஸ் வந்து < y. ஸோ எக்ஸ் வந்து -12 அப்படின்னா அது <y. எக்ஸ் வந்து +12னா அது =y. ஸோ < or y. ஸோ 19th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரியான பதில். 20வது கேள்வி. இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து என்ன? +or -5. இப்போ இங்கே என்ன எழுதுனா y² = 9 அப்படின்னு எழுதுனா ஒய்யோட வேல்யூ +or -3. இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து ரிலேஷன்ஷிப் cannot be determined. ஏன்னா
இப்போது எக்ஸ் வந்து 5 இருக்கும்போது ஒய் வந்து -3 இருக்கலாம். அப்போது எக்ஸ் அதிகம். இல்லை எக்ஸ் வந்து -5 இருந்து ஒய் வந்து +3 இருக்கலாம். அப்போது ஒய் அதிகம். ஸோ இன் எனி கேஸ் நோ ரிலேஷன்ஷிப் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ தான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். அடுத்த கேள்வி அனதர் சிமிலர் ஈக்குவேஷன். இப்போ இது எப்படி பிரிக்கலாம்? x² -12x + 2x + 24 = 0 அப்படி எழுதலாம். ஸோ இந்த ஈக்குவேஷன் x - 12 × x - 2 = 0 அப்படின்னு எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ 2 அல்லது 12. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு ஸ்ப்ளிட். y² -7y - 5y + 35 = 0. அப்போது y - 7 × y - 5 = 0. அப்போது ஒய்யோட வேல்யூ 5 or 7. சரிங்களா? இப்போ மறுபடியும் இங்கே என்ன பிரச்சனை? x2 y5 இருக்கலாம். அப்போது ஒய்யோட வேல்யூ அதிகம். இல்லை x12 y5 இருக்கலாம். அப்போ இதோட வேல்யூ அதிகம். ஸோ நோ ரிலேஷன்ஷிப் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஸோ இதுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் இ, நோ ரிலேஷன்ஷிப் கேன் பி எஸ்டாப்ளிஷ்ட். ஒன் லாஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ 2x² - 19x. ஸோ இது எப்படி பிரிக்கலாம்? 2x² -10x - 9x + 45 = 0. அப்போது இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி முடியும்? x - 5 × 2x - 9 = 0 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 5 இருக்கலாம். இல்லை 9/2 இருக்கலாம். அதாவது 4.5 இருக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y² -5y - 6y + 30 = 0. ஸோ y - 5 × y - 6 = 0. அப்போது ஒய்யோட வேல்யூ 5 இருக்கலாம். இல்லை 6 இருக்கலாம். சரிங்களா? அப்போது எக்ஸ் வந்து <= y. ஏன் அப்படின்னா எக்ஸ் வந்து 5 இல்லை 4.5 இருக்கலாம். ஒய் வந்து 5 அல்லது 6. அப்போது எக்ஸோட வேல்யூ எய்தர் இப்போ 5 5னா ஈக்குவலாக இருக்கும். இல்லை 4.5னா லெஸ்ஸாக இருக்கும். இப்போ 5,6னாலும் எக்ஸ் வேல்யூ லெஸ்ஸு, 4.5,5னாலும் 4.5,6னாலும் எக்ஸ் வேல்யூ லெஸ்ஸு. ஸோ இது வந்து எக்ஸ் வந்து <= y. அதுதான் வந்து இந்த கேள்விக்கு உண்டான பதில். அடுத்தது ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் கொஷின். ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பை சார்ட் வந்து நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டுன்னு 5 ஸ்டோருடைய சேல்ஸ் எடுத்துக்கிறாங்க 2003. ஓகே, இதுதான் 5 ஸ்டோர் ABCDE. இது வந்து ஸ்டோர் A, இது வந்து B, இது C, இது D, இது E. ஸோ இந்த 5 ஸ்டோரோட சேல்ஸு மொத்தம் வந்து 2800 வந்து விற்றுருக்கு. இது வந்து ஸ்ப்ளிட் அப் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம கேள்விகளுக்கு வந்து போகலாம். ஸ்டோர் D sold only 2 types of shirts, formal and casual. Average of the number of formal shirts stored by store D is 664. What is the respective ratio between number of formal and casual அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட். இப்போது ஸ்டோர் D வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 32% விற்றுருக்கு. இப்போது 32% ஆஃப் 2800 அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா 896. சரிங்களா? 896. இப்போது ஆவரேஜ் மொத்தமாக வந்து 896 ஷர்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. அதில் ஃபார்மல் ஷர்ட்ஸ், அதாவது ஃபார்மல் ப்ளஸ் கேஷுவல், அதுதான் வந்து இந்த 896. அதில் ஃபார்மல் ஷர்ட்ஸ் வந்து 664. ஓகே, அப்போ கேஷுவல் எவ்வளோ? கேஷுவல் வந்து 232. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபார்மலுக்கும் கேஷுவலுக்குள்ள ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஃபார்மல் வந்து 664 கேள்வியிலே கேட்டிருக்காங்க. கேஷுவல் 232 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது ரெண்டும் உள்ள ரேஷியோ 83/29. அதாவது ரெண்டும் என்ன காமன்னா 8 காமன், ரெண்டுக்கும் 8 காமன். ஸோ 83/29 அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா?
ஸோ நம்ம டேபிள்லேருந்து என்ன டேட்டா எடுக்கிறோம், 32% சேல்ஸ் ஸ்டோர் டீல 32% சேல்ஸ், அதுதான் வந்து அந்த பை சார்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கொஷின் உள்ள டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த கேள்வியை சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த கேள்வி, if the average number of shirts sold by store C in 2003 and 2004 is 346, அதாவது 2 வருஷம் சேர்த்து 343 அப்படின்னா 343 into 2 686 தான் வந்து 2 வருஷத்தோடைய இயர் 1 + இயர் 2 2 வருஷத்தோட சேல்ஸ் வந்து 686. சரிங்களா? தென் வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை ஸ்டோர் சி இன் 2004? ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் லெஸ்ஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஸ்டோர் சியோடைய பர்சன்டேஜ் பார்த்துடலாம். ஸ்டோர் சி வந்து 14% விற்றுருக்கு. சரிங்களா? அப்போது 14% ஆஃப் 2800 எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 392. சரிங்களா? 392. இப்போது மொத்தமாக 2 வருஷத்துக்கு 686 விற்றுருக்காங்க. இதில் 392 வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்க டேட்டா, அதாவது 2003 வந்து 392 விற்றுருக்காங்க. அப்போது பாக்கி எவ்வளவு? 294. இது வந்து 2004 உடைய சேல்ஸ் அமௌண்ட்டு. இங்கே கேள்வி என்ன அப்படின்னா 2004 2003 விட எவ்வளோ குறைவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம பேஸ் வந்து 2003 தான் பேஸு. 2003 தான் பேஸு, பர்சன்டேஜ் கம்பேரிசன் கேள்வி. அப்போ 2003 தான் பேஸ் அப்படிங்கும்போது 392 தான் நம்மளுடைய பேஸு. அப்போது 392 minus 294 into 100, இதுதான் பர்சன்டேஜ். ஹவு மச் பர்சன்டேஜ் லெஸ், இதுதான் கேள்வி. இப்போ இந்த கேல்குலேஷன் ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 98 டிஃப்ரென்ஸு, 392 392ங்கிறது 4 டைம்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கேல்குலேஷன் சிம்பிள். ஸோ இது 4 டைம்ஸ் அப்படிங்கும்போது மொத்தம் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா 25% தான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில். ஸோ கேள்வி என்னன்னா 2003 கம்பேர் பண்ணும்போது 2004 எவ்வளோ குறைவாக விற்றுருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம 2003 தான் பேஸு. எப்பவுமே இந்த மாதிரி இந்த பர்சன்டேஜ் சேஞ்சு, பர்சன்டேஜ் கம்பேரிசன் கேள்விகளில் பேஸ் என்னங்கிறத வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம நியூமரேட்டரில் டிஃப்ரென்ஸ் தான் எழுத போகிறோம். நியூமரேட்டரில் எப்படி நம்ம டிஃப்ரென்ஸ் தான் எழுத போகிறோம். சரிங்களா? இன்க்ரீஸ்னா பாசிட்டிவ், டிக்ரீஸ்னா நெகட்டிவ். சரிங்களா? ஸோ அது வந்து ஓகே. அது வந்து என்ன, நம்ம அதை வந்து நம்ம அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக அங்கே ரெப்ரசென்ட் பண்ண போகிறது கிடையாது, சிம்பிளை ரெப்ரசென்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அங்கே எப்படி நியூமரேட்டர் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ டினாமினேட்டர் என்னங்கிறது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே டினாமினேட்டர் வந்து 2003 தான் டினாமினேட்டர். ஸோ அந்த வருஷம் வந்து இந்த டினாமினேட்டர் இருக்கும்போது 392 தான் இந்த டினாமினேட்டர். ஸோ 98/392, 98ங்கிறதா வந்து 2 வருஷத்துக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ ஆன்சர் வந்து 25%. அடுத்த கேள்வி, difference between shirts sold by A and that of B. இப்போது A வந்து 28, B வந்து 10. சரிங்களா? ஸோ 28% minus 10%, அப்போ 18%. அப்போது 18% ஆஃப் 2800. சரிங்களா? 504. சரிங்களா? இது நான் முன்னாடியே வேற ஒரு கேள்விக்கு சொன்ன மாதிரி 8 யூனிட் டிஜிட் 4ல் முடியணும். நீங்கள் அப்படியும் மார்க் பண்ணலாம். இல்லை நீங்கள் 18 × 28 நீங்கள் ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணியும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் வந்து 504. அடுத்த கேள்வி, வாட் இஸ் த சென்ட்ரல் ஆங்கிள் ரெப்ரசன்டட் பை ஷர்ட் டி? இப்போ ஷர்ட் டி வந்து சோல்டு பை டி வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸ்டோர் டி வந்து 32%. ஸோ 32% ஆஃப் 32%. அதை வந்து நம்ம வந்து 360 டிகிரி, ஒரு சர்க்கிளுங்கிறது வந்து 360 டிகிரி. சரிங்களா? ஸோ 36 × 32 வந்து ஸோ 36 × 2 வந்து 72, 36 × 3 வந்து 108, 108 + 7 115. ஓகே, பை 10. அப்போது இது வந்து 115.2. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், 2 × 6 யூனிட் டிஜிட் 2 இல்லைங்களா? 2 × 6 யூனிட் டிஜிட் 2. இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் சாய்ஸ் பாருங்கள், ஒரே ஒரு ஆன்சர் சாய்ஸ் தான் வந்து இது வந்து. இப்போ நான் வந்து இந்த ஆன்சர் சாய்ஸ் எல்லாம் மேனிப்புலேட்டே பண்ணுறதில்ல. ஆக்சுவலாக அந்த எக்ஸாமில் என்ன நம்பர் கொடுத்தாங்களோ அதே நம்பர் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு ஆன்சர் சாய்ஸ் தான் 2ல் முடியுது. நீங்கள் அதை வச்சும் இந்த ஆன்சரை வந்து நீங்கள் மார்க் பண்ணிடலாம். பட் எனிஹவ் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஆக்சுவலாக கால்குலேட் பண்ணிக்கலாம். 32 × 36 1152 டிவைட் பை 10. ஸோ 115.2 இதுதான் ஆன்சர்.
அடுத்த கேள்வி, நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை இ இன்க்ரீஸ்ட் பை 50% இன் 2003 to 2004 அண்ட் டிக்ரீஸ் பை 25%. இப்போது ஈங்கிறது இந்த 16% இல்லைங்களா? இப்போ இது 60 வெறும் 16 எடுத்துக்குவோம். இப்போது இதில் 50% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 50% இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இதில் 50% இது பாதி இல்லைங்களா? ஸோ 16 + 8 24 ஆயிடுது சரிங்களா? இப்போ இந்த 24 அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 25% குறையுது. 25% குறையுது அப்படிங்கும்போது அது வந்து -6, அப்போது அது 18 சரிங்களா? அப்போது 18% ஆஃப் 2800. ஆக்சுவலாக வந்து நம்ம இது ஐடியலாக எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, 16% ஆஃப் 2800. ஓகே, 16% ஆஃப் 2800 அது வந்து 448 நினைக்கிறேன். ஆமாம், 448. இந்த 448 அதில் 50% இன்க்ரீஸ் அப்படி தான் கால்குலேட் பண்ணோம். பட் அது வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகும் சரிங்களா? அதனால் என்ன பண்ணுறேன், இப்போ 16ங்கிற வெறும் 16 எடுத்துக்கோங்க, 24 ஆகுது. 50% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதில் 25% வருதுன்னா 18 ஆகுது. இப்போ இந்த 18 வந்து பர்சன்டேஜ் தான் அது இல்லைங்களா? ஸோ அந்த 18% டோட்டல் சேல்ஸ் என்ன 2800. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே 18 × 28 இன்னொரு கேள்விக்கு நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம், 504 வந்தது இல்லைங்களா? அதே 504 தான் இந்த கேள்விக்கும் பதில் சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 504. அடுத்த கேள்வி, ராஜ் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவருடைய மாத சம்பளத்தில் 60% வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்றாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஓகே 60% கொடுத்துட்றாங்க, ரிமைனிங் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, வாங்கினதில் 20% வந்து கிராசரிக்கும் 30% வந்து ரெண்ட்டுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா? அப்போது ஒய்ஃப் வந்து 20% வந்து கிராசரிக்கும் 30% வந்து இதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க சரிங்களா? ரிமைனிங் அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்கும், 50% போக மீதி 50% இருக்கும். அந்த 50% தான் வந்து 18,000 சரிங்களா? அப்போ இது 18,000னா இன்னொரு 50% எவ்வளவு, அது 18,000. அப்போது ராஜ் வந்து ஒய்ஃபு கொடுத்த மொத்தமும் எவ்வளவு, 36,000 சரிங்களா? அப்போது ராஜ் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து 60% வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த 60% தான் வந்து 36,000. அப்போ டோட்டல் எவ்வளோ தான் கேள்வி இல்லைங்களா? அப்போது 60% ஆஃப் எக்ஸ் வந்து 36,000. அப்போது எக்ஸ் எவ்வளவு, 60,000. ஓகே, அது ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் டி சரிங்களா? இப்போ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். 4 years ago ரேஷியோ ஆஃப் ஏ அண்ட் பி ஏஜஸ் 5:3. ப்ரெசன்ட் ஏஜ் வந்து இப்போது ப்ரெசன்ட் ஏஜுக்கு முதல்ல வந்துடுவோம். ப்ரெசன்ட் ஏஜ் ஏபிசியை வந்து 80 அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா? ஈயோட ப்ரெசன்ட் ஏஜ் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, சி வந்து ஏ ப்ளஸ் பின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த 80ல் ஏ ப்ளஸ் பியும் சி ஈக்குவல்னா சி வந்து ஒரு 40, ஏபி ரெண்டும் சேர்த்து வந்து ஒரு 40 சரிங்களா? இப்போது 4 years ago இவங்க ரேஷியோ வந்து 5:3. அப்போது 4 a + b ஈக்குவல் டு 40 அப்படின்னா 4 years ago அப்படிங்கும்போது a - 4 + b - 4 அது எவ்வளோ வரும், -4 - அப்போது 40. இப்போ -4 - 4ங்கும்போது -8 போடணும் இல்லைங்களா? அப்போ அது வந்து 32 வரணும். அப்போ 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் வந்து சம் ஆஃப் ஏஜ் வந்து 32. அப்போது 5/3 5:3, அதாவது 32 இருக்குது. அதை வந்து நீங்கள் 5:3 ரேஷியோவில் பிரிச்சிங்கன்னா 20:12 இதான் 5:3 ரேஷியோ. இப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட ஏஜ் வந்து 20, பியோட ஏஜ் வந்து 12. ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஏ என்ன, 20 + 4 24. இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கேள்வி தான், பட் ஆனால் அந்த சீக்வன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன, 3 பேருடைய ப்ரெசன்ட் ஏஜ் 80, அதில் சியோட ஏஜ் வந்து ஏபி 2 பேர் சேர்த்தா என்ன ஏஜ் வருதோ அதை சியோட ஏஜுங்கும் போது, அப்போ சியோட ஏஜ் 40, ஏபியோட ஏஜ் வந்து 40, ப்ரெசன்ட் ஏஜ் சம் ஆஃப் ஏபி 40. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடினா a - 4 b - 4, அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கூட்டுத்தொகை வந்து 32.
அந்த 32 தான் 5:3 ரேஷியோ. அப்போ 20 12, ஏவோட ஏஜ் 20, பியோட ஏஜ் 12. ஸோ இப்போ இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏவோட ஏஜ் 20னா இப்போ +4 ஏவோட ஏஜ் 24. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஒரு டேட்டா டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து மேல் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. இந்த இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர், ஒரு ஸ்கூல் 3 ஸ்கூல் இருக்குது ஏபிசி, அதோட டோட்டல் மேல் ப்ளஸ் ஃபீமேல் வந்து இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் 10ஓட நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் கிளாஸ் 10 கொடுத்துருக்காங்க. இப்போது சும்மா ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக கிளாஸ் 10 வந்து நான் வந்து மேல் ப்ளஸ் ஃபீமேலை பிரித்தேன் அப்படின்னா 36 மேல் 12 ஃபீமேல். இங்கே 12 ஃபீமேல் இருக்கா, அப்போ 48 மைனஸ், சும்மா ஒரு ஒரு குயிக்காக சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம இப்படி கூட எழுதி வச்சுக்கலாம். 54 10. இங்கே வந்து 55 25 இந்த மாதிரி வந்து எழுதி வச்சுக்கலாம். சரிங்களா, 55 25. அதே மாதிரி இங்கே வந்து கிளாஸ் 10 அதர்ஸ், கிளாஸ் 10 அதர்ஸ், கிளாஸ் 10. இங்கே வந்து மேல் ஃபீமேலாக பிரிக்கல. மற்ற கிளாஸஸ் எவ்வளவு, கிளாஸ் 10 எவ்வளவு. இப்போ கிளாஸ் 10 48 அப்படின்னா மற்றவங்க 202. கிளாஸ் 10 64னா மற்றவங்க 416. இல்லை நீங்கள் இது டைம் வேஸ்ட்னா நீங்கள் இந்த இது பண்ண வேண்டாம், நேரடியாக கேள்விக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து கூட எங்கே தேவையோ அங்கே மட்டும் இந்த இந்த டிஃப்ரென்ஸ் எடுக்கிறத நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கேள்விக்கு போயிடலாம். ஸ்கூல் சியில் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸஸ் அதர் தென் 10 is 101. வாட் இஸ் தி ப்ரெசன்ட் ஓகே பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூல் சி ஆர் ஃபீமேல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது மறுபடியும் இங்கே வருவோம். ஸ்கூல் சியில் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தமாக 202 நீங்கள் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. அதாவது ஸ்கூல் சி வந்து 250, இதில் கிளாஸ் 10 வந்து 48, அப்போ மொத்தம் 202. என்ன சொல்கிறாங்க, இந்த அதர்ஸ் இன் சி மொத்தம் 202, அதில் ஃபீமேல் மட்டும் வந்து 101 அப்படின்னா மேல் வந்து 101. அதர்ஸ் ஓகே. இப்போ வாட் பர்சன்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் ஸ்கூல் சி ஆர் ஃபீமேல் அப்படின்னு கேட்குறாங்க. அதர்ஸ் வந்து 101 ஃபீமேல் வந்து அதர்ஸ் 101. கிளாஸ் 10 அப்படின்னு பார்த்தோன்னா கிளாஸ் 10ல் எவ்வளோ ஃபீமேல் இருக்காங்க, கிளாஸ் 10 வந்து மன்னிக்கணும், இங்கே நான் ஒரு நம்பர் தப்பாக எடுத்துட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க. சாரி, ஆக்சுவலாக வந்து இது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, இது நேரடியான கேள்வி. இது வந்து நான் ஸ்கூல் ஏன்னு எடுத்துட்டேன், இது வந்து ஸ்கூல் சி தான். ஸ்கூல் சி வந்து நம்ம நேரடியான கேள்வி. இப்போ 101 ஃபீமேல் இல்லைங்களா, இங்கே அதர் தென் கிளாஸ் 10. கிளாஸ் 10ல் வந்து பார்த்தோன்னா 25 ஃபீமேல் இருக்காங்க. அது வந்து எங்கே நமக்கு இங்கே இருக்குது 25 ஃபீமேல் நம்ம முன்னாடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த 101 + 25 வந்து 126. சரிங்களா, இந்த 126 வந்து அவுட் ஆஃப் எவ்வளவு இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த 360. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கேள்வி, அதை நான் காம்ப்ளிகேட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த 101 நம்பரை பார்த்து நான் தப்பாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இன்ட்டு 100, இது வந்து 5, இது 18னா இங்கே 7, 7 5 35, 35%. ஆன்சர் ஆப்ஷன் இ. ரொம்ப எளிமையான கேள்வி, மன்னிக்கணும், ஃபஸ்ட்டு தப்பாக அது கிளாஸ் ஏவோட நம்பர் எடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து இது சரியான பதில். ஐம் 100% ஷுர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இ 35% தான் ஆன்சர். இப்போ 31 எடுத்துக்கலாம்.
ஓகே, ஸோ நான் டேட்டா நேரடி இங்கேயே கொண்டு தர்றேன், ஸோ தட் கன்ஃபியூஷன் வேண்டாம். ஸோ கிளாஸ் 10ல் வந்து மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 36. இங்கே வந்து ஸ்கூல் பியில் வந்து கிளாஸ் 10 மேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 54. ஏன்னா 64 ப்ளஸ் இங்கே 48 மைனஸ் 12, அதுதான் இந்த 36. அதே மாதிரி 64 மைனஸ் 10 54. இப்போ ரெண்டு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 18. ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? ஸோ டேட்டாவை நேரடியாக வச்சிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ஸ்கூல் ஏல 3 கிளாஸ் தான் இருக்குது, 8, 9, 10. அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் 8th and 9th வந்து பார்த்திங்கன்னா 55, 46. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் 8th? இப்போ இது வந்து நமக்கு ஓகே. இப்போ திரும்ப நம்ம அந்த நம்பருக்கு போவோம். இங்கே எனக்கு என்ன நம்பர் வந்தது? 202. அதர் கிளாஸஸ் வந்து மொத்தம் 202 பேர் இருக்காங்க. கிளாஸ் 10 48 பேர், மொத்தம் 250. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை தான் வந்து இங்கே தான் ஸ்கூல் ஏ வந்திருக்கு நமக்கு. ஸோ டோட்டல் 250, அதில் கிளாஸ் ஏ 250, இதில் 10th கிளாஸ் வந்து 48 அப்படிங்கும்போது ரிமைனிங் 202. இப்போது இந்த 202 வந்து என்ன ஆகுதுன்னா கிளாஸ் 8ம் கிளாஸ் 9ம் 55 and 46 ரேஷியோவில் ஸ்ப்ளிட் ஆகுது. சரிங்களா? மொத்தம் 101, மொத்தம் 202. 55 + 46 எவ்வளவு? 101. அப்போது ஒவ்வொன்றும் 2, ஒவ்வொரு பார்ட்டும் 2. அப்போது இது 110, இது 92. நமக்கு தேவை என்ன? கிளாஸ் 8 தான் கேட்டிருக்காங்க. கிளாஸ் 8 வந்து 110. அவ்வளோதான் ஆன்சர். கிளாஸ் 8 ஆப்ஷன் சி 110. இப்போது ஸ்கூல் பி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் ப்ளஸ் அதர் தென் கிளாஸ் 10 இஸ் வாட் பர்சன்டேஜ் மோர் தென் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போது இது வந்து ஸ்கூல் பி இல்லைங்களா? இது 64, கிளாஸ் 10. மற்றவங்கெல்லாம் வந்து 48. எவ்வளோ அதிகம்னு கேட்டிருக்காங்க. அப்போது 480 - 64/64. இங்கே கம்பேரிசன் என்ன? கிளாஸ் 10 தான் கம்பேரிசன், அதுதான் பேஸ். அப்போது 416/64. இது பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. 416/64 × 100. ஓகே, அப்போது இங்கே என்ன, இந்த 100 அப்படி வச்சுக்கலாம். இங்கே என்ன காமன் அப்படின்னா 32. ஓகே, சாரி, இங்கே வந்து மற்ற கிளாஸஸ் -480 - 64 416. சரிங்களா? அப்போ மற்ற கிளாஸஸ் வந்து 416, அதர்ஸ் வந்து 416, கிளாஸ் 10 வந்து 64. இப்போ இது ரெண்டு உள்ள பர்சன்டேஜ் சேஞ்ச் தான் கேட்டிருக்காங்க. அப்போது 416 அதர் கிளாஸஸ் 64, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இது 352 ஹோல் டிவைடு பை 64. அப்போது 352/64 × 100. சரிங்களா? இப்போ 352னா இது வந்து 32 11 டைம்ஸ், இது 2. ஸோ இது 550%. இதுதான் வந்து இந்த கேள்விக்குண்டான பதில். அதாவது கேள்வி வந்து மற்ற கிளாஸஸ், ஸோ டோட்டல் ஸ்ட்ரென்த் தான் 480, மற்ற கிளாஸ் எவ்வளவு? 416. ஸோ மற்ற கிளாஸுக்கும் கிளாஸ் 10க்கும் உள்ள பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. ஹவு மச் பர்சன்டேஜ் மோர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 352. இன் டர்ம்ஸ் ஆஃப் பியூர் நம்பர்ஸ் 352. ஸோ 352 upon 64 இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் 550. அதுதான் இந்த கேள்விக்கு உண்டான பதில். ஸோ வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் class 10 ஸ்கூல் சி கிளாஸ் 10ம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆல் டுகெதர் இன் ஓகே ரேஷியோ கேட்டிருக்காங்க. இது அகெயின் இப்போது கிளாஸ் சியில் கிளாஸ் 10 வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா, சியில் கிளாஸ் 10ஓட வேல்யூ வந்து டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா 80 இல்லைங்களா? 80. அப்புறம் கிளாஸ் ஸ்கூல் பியில்
ஆல் டுகெதர் பார்த்தோம்னா 480 இல்லைங்களா, 480. பியோடைய டோட்டல் வந்து 480. அப்போது இது ரேஷியோ வந்து 80/480. ரொம்ப சிம்பிளான கால்குலேஷன், 1:6. சரிங்களா. இப்போது கடைசி கேள்விக்கு வந்துட்டோம். வாட் இஸ் தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மேல் ப்ளஸ் ஃபீமேல் இன் கிளாஸ் 10 ஆஃப் ஸ்கூல் ஏ அண்ட் பி? ஓகே, ஸோ ஸ்கூல் ஏ அண்ட் பி இது 48 + 64 112/2 56. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா. இப்போ இதோட இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ நான் சால்வ் பண்ண ஷார்ட்கட்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் ரீசனிங் வீடியோவுடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டவுட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. டெஃபினட்டாக நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்னிங் அபவுட் ஃபார் more aptitude videos and more job notifications. Thanks for watching the video. Thank you.